Hi friends, good evening. இன்னைக்கு வந்துட்டு அரவிந்தோட குட்டி கார்டன் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா, சூப்பரா வச்சிருக்கேன். இது வீட்டோட சைடுல வந்துட்டு கத்திரிக்காய், அப்புறம் முள்ளங்கி, காலிஃப்ளவர் இதெல்லாம் போட்டு வச்சிருக்கான். லாஸ்ட் டைம் நான் போகும்போது வந்துட்டு போடணும்னு சொல்லிட்டு தான் இருந்தான். அதுக்கு வந்துட்டு போட்டிருக்கான். இப்போ அவன் இல்லை, ஆஃபீஸ் போயிட்டான். ஸோ அவன் இல்லாத அவனோட கார்டன் வந்துட்டு நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். சரியா, கத்திரிக்காய் வந்துட்டு நேற்றுக்கு 2-3 கடந்தது, பறித்து எடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே. ஆமாம், ஆனால் ஒன்று கிடக்கு. இருக்கு, நல்லா இருக்கு. 2-3 கடந்துச்சு, எல்லாத்தையும் பறிச்சிருக்காங்க. அப்புறமா இங்கேயும் வந்துட்டு நிறைய கத்திரிக்காய், வேறு அது வந்து காலிஃப்ளவர், நிறைய ஃப்ரையெல்லாம் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. நான் இல்லாதப்ப பூ விழுந்துருக்கு, இப்போ தான் பூ விட்டுருக்கு. அப்புறம் முள்ளங்கி இன்னைக்கு காலையில் நிறைய பறிக்கவும் செஞ்சாங்க. நல்லா இருக்கு, இங்கே நல்லா செழிப்பாக வந்துட்டு வளரவும் செய்யுது. அப்புறம் இங்கே காலிஃப்ளவர், இதுவுமே எனக்கு அங்கே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வளரவே செய்யாது, ஆனால் இங்கே நல்லா ஃபாஸ்ட்டாக சூப்பராக வந்துட்டு வளர்ந்துருக்கு. அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விதை போட்டு வச்சுருக்கோம். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் அதெல்லாம் கேரட்டு, அப்புறம் தக்காளி, இந்த மாதிரி நிறைய விதை போட்டு வச்சுருக்கான். அங்கே விளையிலையும் கொண்டு போய் நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான்ஸாக இருக்குது. அதனால் இதெல்லாம் குட்டி குட்டியாக முளைச்சிருக்கானா என்னதுன்னு கூட எனக்கு தெரியலை. இது என்ன தாத்தா இந்த செடி? இது வந்து கேரட்டு, இந்த குட்டி குட்டி இலையா இருக்குது. ஆமாம், கேரட். ஆமாம், காய்ச்சி பிடிங்கிருந்தானே. ஆமாம், இது ஏதோ கிழங்குன்னு நினைக்கிறேன். நான் நட்டு வச்சுருக்கோம். இங்கே ஃபுல்லாக விதை போட்டிருக்கான். அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் கூட வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கான். இந்த கொய்யா பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு கடையிலேருந்து வாங்கி வச்சுட்டு போனதாகும். அது வந்து நல்லா வளர்ந்துட்டு, நான் வாங்கி வைக்கும்போது இவ்வளோ தான் இருந்து 6 மாதத்துலேயே சரசரன்னு வளர்ந்துருச்சு. ஆமாம் ஆமாம், இது வந்து இந்த ரெட் கலர் கொய்யா உண்டுல்ல, அதுவாக்கும். எப்போ காய்க்குதுன்னு பார்க்கலாம். இது சப்போட்டா அனுஷா அவங்க வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது. ஆமாம், 2 அணம் வச்சுருந்தா, 3 அணம் வச்சா. அதில் இதுதான் நல்லா வளர்ந்துருக்கு போல். இது சப்போட்டா. அப்புறம் ஆமாம், இங்கேயும் கேரட், அதோட விதை எல்லாமே போட்டு வச்சுருக்கான். இது என்னதுன்னே தெரியல. இங்கேயும் வந்துட்டு இந்த தெர்மாக்கோல் பாக்ஸில் விதை போட்டு வச்சுருக்கான். என்ன செடி மாதிரி தெரியுது? கார்டன் டூர்னு கிளம்பி வந்து ஒரு செடிக்கு பேரதான் தெரில. இதுலேயும் விதை போட்டு வச்சுருக்கான், என்னன்னு தெரியல. அப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து இலந்த பழம் வந்துட்டு இன்னொரு காய் கூட கிடக்கு. பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் இந்த அப்படி புஷியாக வரும்ல, அந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் பெருசான பிறகு தான் ஸ்ட்ராங் ஆகும் போல. ஆமாம் ஆமாம், அதில் இலந்த பழமும் காய்ச்சி கிடக்கு. அப்புறம் கொய்யா, இந்த கொய்யாவும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் வந்துட்டு வாங்கி வச்சுட்டு போனது தான். அதுவுமே ஆமாம் நல்லா பெருசாக வந்துருச்சு, காய்க்கவும் செஞ்சிருச்சு இங்கே. அப்புறம் இங்கே குட்டியாக இன்னொரு காயும் இருக்குது. அப்புறம் இது வந்துட்டு ஏதோ அழகு செடியாக ஊமத்தம் பூ மாதிரி பூக்குமா, காய்க்குங்கிற ஊமத்தம் பூ மாதிரியே பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். கொஞ்சம் அது ஊமத்தம் பூன்னு ஒன்று உண்டு, அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கான். எப்போ பூக்கும்னு தெரில. அப்புறம் இந்த மாதுளையும் போன வாட்டி நான் வாங்கி வச்சுட்டு போனது தான், எப்போ காய்க்கும்னு தெரில, பார்க்கலாம். அப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டில் இது வந்து ஒரு செவ்வந்தி, எனக்கு தெரிஞ்சு தீப்பெட்டி கலர் செவ்வந்தின்னு நினைக்கிறேன். நல்லா பெருசாகவே வந்திருக்கு. அப்புறம் அங்கே ஒரு சோத்துக்கத்தாழை, இங்கே ஒரு மல்லி. இது வந்து ரொம்ப வருஷமாகவே எங்கள் வீட்டில் நிற்கிது. அதை இப்போ எடுத்து இந்த காம்பவுண்டில் படத்தி விட்ருக்காங்க. அப்புறம் இந்த மணி பிளான்ட்டும் கொஞ்ச நாளாகவே நிற்கிது. இதுலேருந்து ஒரு 2 லீஃப் எடுத்துகிட்டு போய் தான் எங்கள் வீட்டில் நட்டு வச்சாங்க. அது அழகாக வந்திருக்கு. அது வந்துட்டு இங்கே நிற்கிதா. அப்புறம் இங்கே ஒரு ரோஸும் நிற்கிது. அதில் மொட்டுமே நிறைய இருக்குது. ஆமாம், மொட்டும் நிறைய இருக்குது. ரோஸ் என்ன கலர்னு தெரில. அதில் இன்னொரு செவ்வந்தியும் அதே இதில் நிற்கிது. தீப்பெட்டி கலர் செவ்வந்தின்னு தான் நினைக்கிறேன். இது இவ்வளோ ஃப்ரண்ட்டில் ரைட் சைடில். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிச்சி, நம்ம ஆளுங்களை பாருங்களேன், ஃபுல்லாக சைக்கிள் ஓட்டுவல தான். இந்த சைடில் பிச்சி, இந்த பிச்சி வந்துட்டு இடையில பட்டுருச்சு. அப்போ எங்கள் அம்மா ஏதோ பிடுங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அரவிந்த் தான் இல்லைன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி இப்போது கொஞ்சம் வந்துட்டு திருப்பியும் தழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிச்சியும் எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாகவே நிற்கிது. ஃபங்க்ஷன்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிச்சி எதுவுமே பண்ணிட விடாது அப்படின்ட்டு அந்த சைடில் விட்டு எப்படி இல்லாமல் வந்துட்டு பந்தல்லாம் கட்டுவாங்க. அவ்வளோ வருஷமாக இது வந்துட்டு எங்கள் வீட்டில் நிற்கிது. அப்புறம் அங்கே ஒரு சோத்துக்கத்தாழை ஒன்று இருக்குது.
அப்புறம் இது வந்துட்டு ஒரு அழகு செடியாமா, இது என்ன செடின்னு எனக்கு தெரியல. அப்புறம் இது வந்துட்டு லாஸ்ட் டைம் நாங்கள் வாங்கி வச்சுட்டு போனது. இது வந்து அந்த சாம்பக்காய் உண்டுல, தொப்புள் நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் அந்த பிங்க் கலரில் வரும்ல, அதுதான் சாம்பக்காய். படர்ந்து வருது. ஆமாம், படர்ந்து வருது. தெரில எப்போ வந்துட்டு பெருசாக மேலே வரும்ன்ட்டு. அப்புறம் இந்த செடி பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டு பிச்சின்னு சொல்லுவோம். போன வாட்டி நான் போகும்போது பார்த்தீங்கன்னா இதில் 3ல் 1 பங்கு தான் இருந்தது. இப்போ அவ்வளோ பெருசாக சூப்பராக வந்துடுச்சு. இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கொடை மாதிரி இருக்கும். ஃபுல்லாக பூவோட பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது மதுரை பிச்சின்னு சொல்லுவாங்க, காட்டு பிச்சின்னு சொல்லுவாங்க, இப்படி ஒரு டிசைனில் சொல்லுவாங்க இதை. அப்புறம் இங்கேயும் ஒரு செடி இருக்குது. இது என்ன செடின்னு தெரியல. அப்புறம் தக்காளி, வீட்டை சுற்றி சுற்றி தக்காளி தான் தெரியுமா, தக்காளி. இங்கே ஒரு தக்காளி, இங்கே ஒரு தக்காளி. அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய கருவேப்பிலை மரம். இது வந்துட்டு சும்மா தான் வந்துட்டு அதுவாக வந்தது. சரிட்டு அப்படியே விட்டாச்சு. இது வீட்டோட ஃப்ரண்ட் கார்னரில் வந்துட்டு நிற்கும். வெளியில் பார்த்தீங்கன்னா மருதாணி, அது வந்து அதுவும் ரொம்ப வருஷமாகவே நிற்கிது. நல்லா பெருசாக சூப்பராக நிற்கிது. நான் வெளியில் போய் உங்களுக்கு லாஸ்ட்டு அதை காட்டுறேன், சரியா? அப்புறம் இது வந்து விளையில நட்டு வைக்கிறதுக்காக விதை போட்டு வச்சுருக்கான். இந்த சைடு வந்து தக்காளி, இது என்னென்னு தெரியல கரெக்டாக. நம்ம இது தக்காளி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் பழம், அந்த முட்டை பழம் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜூஸ் போட்டு குடிக்க ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வயசில் வந்துட்டு எங்கள் பாட்டி வீட்டிலலாம் நிறைய நிற்கும். இப்போ எங்கேயும் பெருசாக பார்க்க முடியறதில்ல. இது எங்கேருந்தோ கண் எடுத்து நட்டு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி மரத்தில் படத்தி அப்படியே காம்பவுண்டில் விட்டுட்டோன்னா சூப்பராக வந்துடும். அதனால் ஒரு 2 கண் விட்ருக்காங்க. அப்புறம் இங்கேயும் ஏதோ விதை போட்டு வச்சுருக்கான் விளையில நடுறதுக்கு இதெல்லாம். அப்புறம் இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக தக்காளி நட்டு வச்சுருக்கான். இந்த சைடு ஃபுல்லாக தக்காளி. இந்த சீதா மரமும் எங்கள் வீட்டில் பல்லாண்டு காலமாக நின்றுட்டுருக்கு. இப்போ தான் காய்ச்சி முடிச்சிருந்தது. எனக்கு அணுவெல்லாம் வரும்போது கூட நிறைய பழம் எடுத்துகிட்டு வந்து தந்துருந்தாங்க. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய செடி வச்சுருக்கான். ஒன்று ஒன்றா பார்த்துடலாமா? இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பல வருஷமாக நிற்கிது, ஆரஞ்சு கலர் ரோஸு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன செடி தான் எல்லா இடத்துலையும் வச்சுருக்கேன். இது என்ன செடி? வெண்டைக்காய் நினைக்கிறேன். வெண்டைக்காவா? வெண்டைக்காய் மாதிரி ஒன்றும் தெரியல. இதை கண்டுபிடிச்சி சொல்லுங்க தான். எனக்கு அவன் இல்லாதது நமக்கு ஒரு செடிக்கு பேரம் தெரிய மாட்டேங்குது. அப்புறம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர். நிறைய ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருக்காங்க. நம்ம கடையில் வாங்குறத விட வீட்டில் உள்ளது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் கத்திரிக்காயும் வந்துட்டு இங்கே நிற்கிது இங்கே. ஆனால் இது என்ன செடியானோ? கத்திரி. கத்திரியா இது? ஆமாம், இப்போ குறுக்க வச்சு நேத்தையும் நட்டான். இது கத்திரியா? எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. சரி, ஓகே. எங்கள் அனுஷா இது கத்திரின்னு சொல்லியிருக்கா, எனக்கு கரெக்டாக தெரியல. கத்திரிக்கா தானா? சரி, ஓகே. இது வந்து அந்த கற்பூரவல்லி. அப்புறம் இது மணி பிளான்ட்டு. அப்புறம் இது வந்து காலிஃப்ளவர் வந்துட்டு இது ஏதோ கலர் வித்தியாசமாக வந்துருக்கு. அப்படியா? ஏமா. அப்புறம் இங்கேயும் நிறைய காலிஃப்ளவர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் புளிச்சங்காய். இது லாஸ்ட் டைம் நாங்கள் வாங்கி வச்சுட்டு போனது. நல்ல பெருசாக வந்துருச்சு. ஆமாம், பூவும் பூத்துருக்கு பாருங்க. பூ வேற இருக்கு. ஸ்டார் புளிச்சங்காய் நல்லா இருக்கு. அப்புறம் வெண்டைக்காய். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா சூப்பராக காய்ச்சிருக்கு. எனக்கு இவ்வளோ பெருசாக காய்க்கவே செய்யாது எங்கள் வீட்டில். இங்கே பாருங்க, வெண்டைக்காய்லாம் அவ்வளோ பெருசாக வந்துட்டு காய்ச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஆமாம். அப்புறம் இங்கே முள்ளங்கி போட்டு வச்சுருக்கோம். பெரிய விவசாயியாக மாறிட்டார் அரவிந்த். அப்புறம் இது வீட்டு பின்னாடி இங்கேயும் வந்து கத்திரிக்காய், அப்புறம் வெண்டைக்காய், இது இவ்வளோ போட்டு வச்சுருக்கோம். இந்த மண் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து குளத்து மண்ணாகும். இது அடித்து போட்டிருந்தது. மேபி அதனால நல்லா செழிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எங்கள் வீட்டுக்கு பின்னாடி. இங்கே வந்து சீனி கிழங்கு வந்துட்டு குறுக்க வச்சுருக்கான். அதை வந்து இங்கே போடுறதுக்காக இன்றைக்கி காலையில் இந்த இடம்லாம் கிளச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஆஃபீஸ் போனால். இனிமேல் வந்துட்டு அதை இங்கே போட்டு வச்சுருவாராம்மா கிழங்கு. அப்புறம் இந்த சைடில் இதில் வந்துட்டு அங்கே முளைக்க வச்சுருக்கான்ல, அதில் கொஞ்சம் எடுத்து நடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இங்கே நட்டால் ரொம்ப வராது, ஏன்னா இந்த மண் ரொம்ப டைட்டாக இருக்கும் வீட்டு பின்னாடி. இங்கே வந்துட்டு கத்திரிக்காய் ஒரு 2 கத்திரிக்காய் நிற்கிது. இங்கெல்லாம் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன், வரல போல். இங்கே கத்திரிக்காய் வந்துட்டு காய்க்கவும் செஞ்சுருக்கு. பார்த்தீங்களா? பறிச்சிடலாமா? ஓகே. கத்திரிக்காய் சூப்பராக காய்ச்சிருக்கு. சீனி கிழங்கு முளைக்க வச்சுருக்கான்னு சொன்னேன்ல, அதில் உங்களுக்கு ஒன்று நான் காட்டுறேன். பாருங்க எவ்வளோ ஐடியாவாக சூப்பராக பண்ணி வச்சுருக்கான்.
அழகாக முளைச்சிருச்சு. இனிமேல் இதை எடுத்துகிட்டு போய் நட்டு வச்சுருவாராம்மா அவர். இன்னும் நிறைய முளைக்க வச்சு வச்சுருக்கான். இது எங்கள் வீட்டில் உள்ள சீத்தாப்பழம் நல்லா பழுத்துருச்சு. இப்போ இதை யாருக்கும் தெரியாமல் நைஸாக சாப்பிட போகிறேன். அவ்வளோதான் எங்கள் வீட்டில் உள்ள செடியெல்லாம். நீங்கள் என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்க்க பிடிக்குமான்ட்டு சொல்லுங்கள். நான் உங்களுக்கு மருதாணி காட்டிடுறேன். வெளியில் முதல்ல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பைனாப்பிளாக்கும் நட்டு வச்சுருந்து அது நிறைய பாம்பு வருதுன்னு இப்போ வைக்கிறதில்ல. அப்புறம் இங்கே வந்துட்டு ஒரு ஸ்னேக் பிளான் நிற்குது. அப்புறம் இங்கே மருதாணி கொஞ்சம் கொப்பு உடச்சி விட்ருவாங்க. அதில் சூப்பராக பெருசாக வந்துட்டு வளர்ந்துருக்கு.